ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 கர்மயோகம். அதில் பதம் 30. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய ஆத்யாத்மச்சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஸ்வரக. டிரான்ஸ்லேஷன். எனவே அர்ஜுனா, உனது செயல்களையெல்லாம் எனக்கு அர்ப்பணித்து என்னில் நிலைத்த மனதுடன் பலனில் பற்றில்லாமல் அகங்காரத்தையும் ஊக்கமின்மையையும் விட்டு போரிடுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு பகவான். இதில் 4 விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது பகவான் கிருஷ்ணரையே முழுவதுமாக நம்பி நாம் செயல்கள் செய்யணும். 2வது, பலனை எதிர்பார்த்து நம்முடைய ஆசைக்காக எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த செயல் நம்மளை இந்த பௌதீக உலகத்தில் பந்தப்படுத்தி மறுபடியும் பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சாகரத்தில் நம்மளை கொண்டு வந்து சிக்க வச்சிரும். அடுத்தது, நானே உரிமையாளன் அப்படிங்கிற நினைவு நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே என்னுடையது அப்படின்னு நாம் நினைக்கும்போது, நமக்கு எல்லாமே என்னுடையதுன்னு நினைக்கும்போது நமக்கு பேராசை ஏற்பட்டு அதுவும் நம்மளை தவறான வழியில் நடத்தி நம்மளை இந்த பௌதீக உலகத்தில் சிக்க வைக்கும். மேலும் நானே உரிமையாளன் அப்படின்னு நாம் நினைக்கிறதும் மிகப்பெரிய தவறு. ஏன்னா நாம் எதுவுமே இந்த உலகத்தில் படைக்கலை, எல்லாமே பகவானால் படைக்கப்பட்டது. ஆனால் எதுவுமே என்னுடையது அல்ல அப்படின்னு சோம்பேறியாகவும் நாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய செயல்களை நாம் வேத முறைப்படி வேதங்களால் அங்கீகரிக்கப்பட்ட செயல்களை செய்யணும். வேதங்களால் புறக்கணிக்கப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. வேதங்களால் அங்கீகரிக்கப்பட்ட செயல்களை பகவானை மையப்படுத்தி நாம் செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு எந்த கர்ம வினைகளும் வராது. உலகத்தில் எதுவுமே ஒரு தனி மனிதனுக்குரிய சொத்து இல்லை அப்படின்னும் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானவை அப்படிங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதுவே மயி அல்லது எனக்கு அர்ப்பணித்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதுடைய அர்த்தம். மேலும் கிருஷ்ண உணர்வில் ஒருத்தர் செயல்படும்போது எதன் மேலுமே தனி உரிமை பாராட்டுவதில்லை. இந்த உணர்வு தான் நிர்மம, அதாவது எதுவுமே எனதல்ல அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய பொருள். மேலும் நானே உரிமையாளன் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து விடுபட்டு இருப்பது தான் விகதஸ்வர அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பொருள். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.